நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் கீழ்மாம்பட்டு நாளோடை பலாந்தோப்பில் இப்பொழுது பலா திருவிழா 3ஆம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு பண்ருட்டி பலா மேம்பாட்டு குழு தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை இயக்கம் ஒருங்கிணைக்கிறது. ஏன் இந்த நிகழ்வு அப்படின்னா, நம்முடைய பண்ருட்டி பலாவினுடைய சிறப்பை சொல்வதற்காகவும், குறிப்பாக நாட்டு ரக கன்றுகள், விதை கன்றுகளினுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் சொல்வதற்காக இந்த நிகழ்வு. என்ன இந்த நாட்டு கன்றுல இருக்கு அப்படின்னா, நாம நம்மளோட சொல்லியிருக்காரு விதைகளே பேராயுதம். அதாவது ஒரு விதையிலிருந்து ஒரு கன்றுகளை வந்தாதான் அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விதையா கொடுக்க முடியும். அதாவது அதனுடைய பண்புகளோட கொடுக்க முடியும். அப்ப இந்த விதை கன்றுகள் இருந்தாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு இந்த விதை போய் சேரும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த விதை கன்றுல நமக்கு பொருளாதாரமா காய் பழமாகவும் வருது. ரெண்டாவது, மர வேலைப்பாட்டுக்கு ஆகுது. எந்த அளவுக்கு காயில வருமானம் வருதோ அதே போல நீடித்த, அதாவது ஒரு 50 ஆண்டு ஆச்சு அப்படின்னா ஒரு மரம் 1 லட்சம் ரூபாய் போகும். அப்ப இந்த பொருளாதாரம் அவசியம் இந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாம மக்கள் இந்த பலாவில என்னென்னலாம் மதிப்பு கொடுக்கலாம். இந்த பலாவில நம்ம பலாப்பழம் ஐஸ்கிரீம், பலாச்சுளை அல்வா, பலாச்சுளை சாக்லேட், அப்புறம் சிப்ஸ், சத்து மாவு, இது அத்தனையுமே நம்ம பண்றோம். அப்ப ஒரு பொருளை மதிப்பு கூட்டி விற்பனை பண்ண வேண்டும். அப்படி பண்ணாதான் பொருளாதாரத்தில் நம்ம மேம்பட முடியும் அப்படிங்கறது ஒரு செய்தியாகவும் இந்த நிகழ்வுல நம்ம சொல்றோம். இந்த நிகழ்ச்சியில மருந்தாகும் பலா, விருந்தாகும் பலா அப்படின்னு இந்த கருத்துல மருத்துவர், சித்த மருத்துவர் கனிகாச்சலம் ஐயாவும், பலா சாகுபடியில் பூச்சி மேலாண்மை அப்படிங்கறதுல பூச்சினி செல்வம் ஐயாவும், இந்த கால்நடை வளர்ப்புல பலாவினுடைய பங்கு அதுக்காக பாக்கியராஜ் ஐயா, கால்நடை மருத்துவர் பாக்கியராஜ் ஐயா, நம்மளுடைய நடுநாட்டு கவிஞர் கண்மணி குணசேகரன் அவர்கள் இந்த நிகழ்வுல பங்கெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கடலூர் மாவட்டத்துக்கு சிறப்பு சேர்த்த அகில இந்திய குடிமைமணி தேர்வுல தேர்ச்சி பெற்ற செல்வி சரண்யா மற்றும் திரு ராஜு 2 பேருக்கும் நிகழ்வுல கூப்பிட்டு சிறப்பு செஞ்சோம். பண்ருட்டி பலாவுக்கு புவிசார் குறியீடு வாங்கி தந்த மாளிகம்பட்டு ராமசாமி ஐயாவுக்காகவும் இந்த நிகழ்வுல சிறப்பு செய்யப்பட்டிருக்கு. அதனால பொதுமக்கள் இந்த நாட்டு ரக பலாவினுடைய சிறப்பை உணர்ந்து இதை தொடர்ச்சியா பயிர் பண்ணணும். நம்ம இந்த விதையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நன்றி, வணக்கம்.